வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு அனைவருக்கும் வணக்கம். மகாவதார் டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை பிடிக்கணும், எதை விட்டிடணும், அவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாக குருஜி பத்ரிஜி அவர்களுக்கு அவரு ஒரு பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு உத்தரகீதையில கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அனந்த சாஸ்திரா பகுவேதி தவ்யம் அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹ யஸ்ஸாரபூதம் ததுபாசிதவ்யம் அம்சோ யதா க்ஷீர மிவாம்பு மிஸ்ரம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அனந்த சாஸ்திரா நிறைய சாஸ்திரங்கள் உள்ளது, பகுவேதித்தவ்யம் நிறைய இருக்குது. அல்பஸ்ச காலோ நம்மளுக்கு இருக்கிற டைமு கம்மி, மனித வாழ்க்கைக்கு இருக்கிற சமயமே கம்மி. எதுக்கு கம்மி? பாதி நாள் சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, மேல வேலைகள் பார்க்கறதுக்கே பாதி இல்லை, 2/3 போயிட்டு இருக்குது. இருக்கிற சமயம் கம்மி. பகுவஸ்ச விக்னாஹ தடங்கள் ஜாஸ்தி, வேலைகள், பிரச்சனைகள், கடமைகள், அதை தாண்டி தடமைகள். அப்போ நம்மளுக்கு எங்கே டைம் இருக்கு? கம்மின்னு சொல்ல வராரு. எஸ்ஸாரபூதம் ததுபாசிதவ்யம். அதனால அத்தனை சாஸ்திரங்களில் சிரேஷ்டமானது, தேவையானது, சரியானது, குவாலிட்டியான சாஸ்திரத்தை நீங்க கடைபிடித்து போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அம்சோ யதா க்ஷீர மிவாம்பு மிஸ்ரம். எப்படி ஒரு அன்னப்பறவை பால் தண்ணி கலந்து ஊத்தி வச்சா தண்ணியை விட்டுட்டு பால் எடுக்கும், அது போல நம்ம கூட தண்ணி போல இருக்கிற மற்ற தேவையற்ற சாஸ்திரங்களை விட்டு தேவையான சாஸ்திரத்தை கடைபிடித்து ஒரு அன்னப்பறவை போல, பால் போல எடுத்து போகும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு உதவியா இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய சமயம் வீணாகி போகும், வேஸ்ட் ஆயிடும் வாழ்க்கை. அந்த விட்டிட வேண்டிய சாஸ்திரங்கள், நம்பிக்கைகள், தோஷங்கள், பழக்கங்கள் நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில, நமக்கு தெரியாது. அவற்றை விட்டிட வேண்டியவை அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அவற்றை நம்ம ஒவ்வொரு செக்ஷனா இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தாக்கா வாஸ்து தோஷம் சொல்றோம். நம்மளுக்கு தெரியும் வாஸ்து சாஸ்திரம் இருக்கு, அது நம்பணுமா வேண்டாவா? முதல்ல வாஸ்து சாஸ்திரம் எதற்காக இருக்கு அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து என்பது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பேசிக் சாஸ்திரம் நாம் பார்க்கணும். எதுக்குன்னா மனிதனுடைய உடலுக்கு காத்து வெளிச்சம் தேவைப்படும். அது வர மாதிரி வாஸ்துல சில இருக்கு. சப்போஸ் சவுத் காத்து உடலுக்கு நல்லது, கூலா இருக்கும், சில்லுன்னு இருக்கும். லேடிஸ் சமையல் வீட்டுல நிறைய சமயம் இருப்பாங்க, அந்த சூடால அவங்களுக்கு உடல் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்னேயத்துல கிச்சன் வச்சிருக்காங்க. அதே போல நம்ம பார்த்தோம்னா ஈசான்யம்ல கிணறு அடிக்கணும், போர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க.
பழைய காலத்துல போர் கிடையாது, கிணறு மட்டுமே இருக்கு. அந்த கிணறுல இருந்து வர விஷ காத்து இந்த காத்து மூலமா தெருவுல போற மாதிரி, வீட்டுல வராம தெரு சைடு போற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அதனால ஜஸ்ட் பேசிக் வாஸ்து பார்த்தா போதும். அதை இடிச்சா இது வரும், இதை சேஞ்ச் பண்ணா அது வரும், பிரச்சனைகள் போகும், அதெல்லாம் சரியானது கிடையாது. இது பெரிய பிசினஸ், அவ்வளவுதான். இன்னும் குருஜி இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, வாஸ்து தோஷங்கள் கிடையாது, வாசனா தோஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? வாசனா தோஷங்கள், நம்ம ஒரு பிறவி முடிச்சு நம்மளுடைய வாசனைகள், நம்ம பழக்கமா செஞ்சது அனைத்து விஷயங்கள் வாசனையோட இந்த ஆன்மா மேல உலகங்களுக்கு போய் திரும்பி வரும் பொழுது சம்ஸ்காரங்களாக, குணங்களாக தன்னோட கொண்டு வரும். சப்போஸ் இந்த பிறவில நான் திருடிட்டேன் அது எனக்கு பழக்கமாயி போச்சு, அந்த வாசனை எது இருக்குதோ ஆன்மா தன்னோட கொண்டு போகுது. திருப்பி வரும் பொழுது அந்த திருட்டு வாசனை கொண்டு வருது. அவங்க திருட்டு வாசனையால, திருட்டு வேலைகள் செய்வதால போலீஸ் புடிச்சு போறாரு. அப்போ அது வாசனா தோஷமா, வாஸ்து தோஷமா? இந்த வீட்டுல இருக்கிறதால என்ன போலீஸ் புடிச்சு போயிருக்காங்க அப்படின்னா அது அர்த்தமே இல்லை, அது வாசனா தோஷம். அதே போல எத்தனையோ செயல் செய்து அதனுடைய வாசனைகள் கொண்டு போகும் பொழுது, அந்த வாசனைகளோட வரும் பொழுது எந்த வீட்டுல இருந்த என்ன, நம்மளுடைய சம்ஸ்காரம் குணத்துக்கேத்த செயல் செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை நாம தான் அனுபவிக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ, அது பாவமோ புண்ணியமோ, அதுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால நம்ம வாஸ்து தோஷங்கள் இல்ல, வாசனா தோஷங்கள் மட்டுமே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருஷ்டி சாஸ்திரம். அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன், என்னை பார்த்து எனக்கு திருஷ்டி வருது, மற்ற மக்களுடைய திருஷ்டி வருது, அதனால உப்பு வச்சு எடுக்கிறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். இதுல சயின்ஸ் என்ன, இது கூட நம்ம பார்க்கலாம். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பூமி மேல, அவங்களுடைய வைப்ரேஷன் அனைத்தும் இங்கே ஈத்தர்ல இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் என்னை பார்த்து பொறாமப்பட்டாங்க, அந்த வைப்ரேஷன் எது இருக்கோ ஈத்தர்ல வருது என்னை பார்த்து. அப்போ அந்த ஈத்தர்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன் நான் நம்புறதால, எனக்கு திருஷ்டி இருக்குது அப்படின்னு நம்புறதால, அந்த ஈத்தர்ல இருக்கிறது நான் இழுத்திட்டி எனக்கு திருஷ்டி நானே கொண்டு வருவேன். அது நம்பல, எனக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அனைத்தும் தொடர்போட நம்ம தான் கொண்டு வர்றோம் வாழ்க்கைக்கு. இப்போ இந்தியா மட்டுமே கிடையாது, நிறைய நாட்டுகள் இருக்கு, அவங்க இது நம்புறது இல்லை. அப்போ அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இது சிம்பிள் தான். எத்பாவம் தத்பவதி, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில அது வருது. எதை
நம்புறோமோ, எது ஸ்டாம்ப் போடுறோமோ, ஓகே இது கரெக்ட், எப்போ கன்க்ளூஷனுக்கு வர்றோமோ, நம்ம பொறுத்திதான் நம்ம வாழ்க்கை. அதனால அவற்றை நம்ம நம்ப வேண்டியது கிடையாது. சிருஷ்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய திருஷ்டி கரெக்டா இருந்தா, கண்ணோட்டம் கரெக்டா இருந்தா, சிருஷ்டி கரெக்டா போயிட்டு இருக்குது. இவற்றை எதுவுமே கிடையாது, வெறும் கர்ம சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கு. எத்பாவம் தத்பவதி, நம்மளுடைய வாஸ்தவத்துக்கு நம்ம தான் காரணம். இப்போ நம்ம ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்க, அது ஈர்க்கும். அது போல நம்மளுடைய சிந்தனைகளால, மூட நம்பிக்கைனால அவற்றை நம்ம ஈர்த்தி கொண்டு வந்து வாழ்க்கையில வச்சிடறோம். இது ரெண்டாவது. அடுத்தது பார்த்தா, கல்லு, மோதிரத்துல கல்லு போட்டி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த கல்லுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, நம்மளுடைய ஆன்ம சக்தி எந்த அளவுக்கு இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்ம சக்தி என்றது 100% இருந்தா, கல்லுடைய சக்தி 0.1% இருக்குது, சம்பந்தமே கிடையாது. அதனால ஒரு கல்லு நம்ம வாழ்க்கை சரி பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது தேவையற்ற விஷயம். ஜமாலஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாஸ்திரம். அதனால அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கினி அவற்றை தாண்டி போகணும். ஆன்ம ஞானம் மட்டுமே நம்மள வாழ்க்கையில சரியான வகையில் கொண்டு போக முடியும். இன்னும் பார்த்தோம்னாக்கா, அடுத்த டாபிக் திசைகள். எந்த திசையில உட்கார்ந்தா நல்லது? நாங்க தியானம் சொல்லி கொடுக்கும்போது கேட்பாங்க, எந்த சைடு உட்காரணும்னுவாங்க. எந்த சைடு வேணாலும் உட்காரலாம், செய்ய வேண்டியது தியானம், வர வேண்டியது எண்ணமற்ற நிலை மட்டுமே. ஏன்னாக்கா ஓஷோ சொல்வாரு, நம்ம பூமி சுத்திட்டே இருக்கும், நீங்க எந்த திசையில இருக்கீங்கன்னு கேக்குறாரு. கரெக்ட் தானே? பூமி சுத்திட்டே தான் இருக்கு, இது எல்லோருக்கும் தெரியும். அப்போ நம்ம ஒரு திசையில உட்கார்ந்தா அதே திசையில இருக்குதா? மாறிட்டே இருக்கும். நைட்ல தூங்கிட்டோம்னா ஒரு திசையில தூங்குறோம், காலையில ஏஞ்சி பார்த்தா இன்னொரு திசையில இருக்கிறோம். அதுதான் சன்ரைஸ், சூரியோதயம். அதனால இது அப்ளிகபிள் கிடையாது. எந்த பக்கம் உட்கார்ந்தாலோ எந்த பக்கம் பார்த்தாலோ அனைத்தும் நல்லதுதான் திசைகள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல முகூர்த்தம், நல்ல கிழமை, இதெல்லாம் பார்க்கிறோம். நம்மள நாம ஒவ்வொரு இடத்துல நாமளே தடங்களை போட்டு இதெல்லாம் கடைப்பிடித்து நம்மள நாம லாக் பண்ணிக்கிறோம். எல்லையற்றையாக இருக்கிற நாம ஒரு வட்டத்திலோ உட்கார்ந்துடுறோம். பெரிய விஷயங்கள் அல்ல, அதுல இருக்கிறது தான் ஒரு நல்ல நாள். இந்த யூனிவர்ஸ்ல கடவுள் கொடுத்த அனைத்தும் நல்லதுதான், எதுவும் கெட்டது இல்லையே. நம்ம தான் அந்த பார்வை வளர்த்திட்டோம், அந்த பழக்கங்களை வளர்த்திட்டோம். ஒவ்வொரு நாளும் மதிப்பு மிக்கது, ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது, ஒவ்வொரு கிழமை நல்லது. இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா நல்ல நொடி, அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம். ஒரு கணம்
யூனிவர்ஸிலிருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. டெய்லி சாப்பிடுறோம், தூங்குறோம், குளிக்கிறோம், எத்தனை வேலைகளோ செய்றோம். அப்போ அதுக்கு நல்ல நாள்னு பார்க்குறோமா? சாப்பிடுறதுக்கு நல்ல நாள், பேசுறதுக்கு நல்ல நாள், மற்ற விஷயங்களுக்கு நல்ல நொடின்னு பார்க்குறோமா? கிடையாது. அதே போல எந்த விஷயத்துக்கு அப்ளிகபிள் கிடையாது. அனைத்தும் யூனிவர்ஸில் இருந்து பரிசாக கொடுக்கப்பட்டது. அவற்றை பயன்படுத்திக்கணும். கிடைக்கிறதே பெரிய விஷயம். காசு வருது, நல்லது கெட்டதுன்னு பார்க்கிறோமா? அதே போல ஒவ்வொரு நாளும் நல்லதுதான். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல அமாவாசை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆந்திரால பார்த்தா அமாவாசையில எதுவும் செய்யக்கூடாதுன்னுவாங்க. இதெல்லாம் நம்ம வளர்த்திக்கினதுதான். அதனால நமக்கு அப்ளிகபிளானது இன்னொரு இடத்துல அப்ளிகபிளே கிடையாது. அப்போ அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. நல்லது ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். யோசிக்கவே கூடாது. புத்தர் சொல்லுவாரு, சுப கர்மங்களை செய்வதற்கு சீக்கிரப்படு அப்படின்னு சொல்றாரு. அனைத்துக்கும் காரணம் நம்மளுடைய பயம். ஆன்ம ஞானம் இல்லாததுனால அனைத்துக்கும் பயப்படுறோம். எது வந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு நன்மை செய்தா வருது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரகதோஷங்கள். கிரகதோஷங்கள் என்று ஜோதி சாஸ்திரம், ஜோதிஷ்யம் சொல்றோம். முதல்ல இது பார்க்கலாம். ஜோதி சாஸ்திரம், ஜோதிஷ்யம்னா அந்த ஜோதி மேல ஆன்மா தன்னுடைய பிறவிகள் பார்த்து, இந்த உடல் விட்ட பிறகு பிறவிகள் பார்த்து, அடுத்த பிறவில எப்படி பிறக்கணும், எங்கே பிறக்கணும், என்ன சேலஞ்சஸ், என்ன கர்மங்கள், என்ன ருணங்கள், எதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு, அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் தான் நம்மளுடைய ஜாதகம். அது எழுதினது நம்ம தான், அதை முடிவு பண்ணதும் நம்ம தான். அங்கே உட்கார்ந்து ரெடி பண்ணியிருக்கோம், இங்கே வந்த பிறகு மறந்து போயிருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் படி ஒரு நபர் ஜோதி ரூபமா தாய் வயிற்றில் கர்ப்பத்தில் வரும் பொழுது மகான்கள் 3ஆம் கண்ணோட தியான சக்தியோட பார்த்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம பத்தி சொல்லணும்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, சும்மா கிடையாது. ஜோதிஷம் சொல்றது கூட அதுக்கு எவ்வளவோ தியான சக்தி வேணும், நேர்மை வேணும். இது கூட ஒரு பிசினஸ் தான். நிறைய பேருக்கு ஜோதிஷமே வராது. ஜஸ்ட் நம்ம மேல ட்ரையல் பண்ணுவாங்க, கல்லு போடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் யாரு தெரிஞ்சுக்கணும்? நம் தியானம் செய்து நம்மளுடைய ஜாதகம் ஸ்கிரிப்ட் நாமே தெரிந்து கொண்டு நாமே வாழ வேண்டும். இப்போ ஒரு ஹீரோ ஒரு ரோல் போட போறாரு, நடிக்கணும் சொல்லிட்டு அவருடைய ஸ்கிரிப்ட் அவர் படிச்சிட்டு அவரே நடிக்கணும். அதனால நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நாம தான் புரிஞ்சுக்கணும், நாமளே நடிக்கணும். இங்கே இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் சொல்றதுல அது உண்மை இருக்கா, போய் இருக்கா, கரெக்ட் டைரக்ஷனா ராங் டைரக்ஷனா எதுவுமே நமக்கு தெரியாது. அண்டு இன்னும் சொல்லுவாங்க, முக்கியமானது,
இதுல கிரக தோஷங்கள் இல்ல கிரக பலம், ஒரு குரு பலம் கொடுத்தா கல்யாணமாகும், சனி தோஷம் இருந்தா கஷ்டம் வரும் அப்படின்னு பாக்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, யூனிவர்ஸ்ல சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் ஒரு டைம்ல குரு நம்மளுக்கு பலம் கொடுக்கணும், இல்ல ஒரு டைம்ல நம்ம சனி கிரகத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். இதெல்லாம் நம்பினாதான் போயிட்டு இருக்குது. எப்போ நம்ம அங்கங்கே எனர்ஜி கொடுக்க வேண்டிய இடங்களில் நம்மளுக்கு எனர்ஜி குறையறதால பிரச்சனைகள், அனாரோக்கியம், மற்ற ஃபைனான்சியல் ட்ரபிள்ஸ் எதற்காக வருது அப்படின்னா லேக் ஆஃப் எனர்ஜி, வைப்ரேஷன் குறையும், எனர்ஜி குறையும், கர்மா அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்குது. தியானம் செய்யும் பொழுது எந்த எனர்ஜி குறைபாடு வருதோ, லேக் ஆஃப் எனர்ஜி, அது நம்ம அப்போ ஃபீல் பண்ணிக்கிறோம். அந்த கிரகங்கள் தாண்டிய சக்தி, பகவத் சக்தி, யூனிவர்ஸில் இருந்து காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த கிரகங்களுக்கே சுத்துறதுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு சோர்ஸே யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் சோர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கும் பொழுது நடுவுல இருக்கிற இந்த கிரகங்களுடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்காது. நாம தான் அனைத்தும் நம்பி கொண்டு வர்றோம். அதுக்கு அப்பால் பட்டி இருக்கணும், அந்த கடவுள் சக்தியோட இணைந்து இருக்கணும். தியானம் செய்ய செய்ய இந்த அனைத்தும் நம்மளுக்கு புரியும். அதனால எந்த இடத்துல நம்மள நாம மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அலோ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் நிறையவே இருக்கு. மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய ஃபிளையர்ல கூட போட்டிருக்காங்க. ஒரு பூனை வந்தா கருப்பு பூனை வெளியே போக கூடாது, அதே போல அந்த தேங்காய் அடிச்சா நல்லது, இந்த புடவு கட்டிக்கணும், அந்த வளையல் போட்டுக்கணும், இருக்கணும், அவற்றை செய்யணும், இப்படி இருக்கணும். இந்தியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஒரு அடியே எடுத்து அடி போடணும்னா எல்லாமே பாத்தி பாத்தி செய்ய வேண்டியதா இருக்கு. எத்தனை நூறுக்கணக்கான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம மாட்டிக்கின்னு இருக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதே போல மூட பலிகள், பலி கொடுக்கிறது, ஒரு ஜீவனை பலி கொடுத்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னா அது முடியுமா? ஒரு ஜீவனை கொலை பண்றது ஹிம்சை. ஹிம்சை செய்து நம்ம வாழ்க்கை அஹிம்சையில அமைதியா இருக்கணும்னா முடியுமா? அந்த ஜீவன் எவ்வளவு தவிக்குது, எவ்வளவு வலி அனுபவிக்குது, எவ்வளவு கஷ்டப்படுது, அதெல்லாம் நம்ம தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எந்த சாமி, எந்த கடவுள் தன்னுடைய பிள்ளைங்களை தனக்கே பலி கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய பசங்களை நம்மளே பலி கேட்போமா? அவங்கள பலி கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி பார்த்தா கூட வேற ஜீவங்களை ஏன் கொலை பண்ணணும்? நம்ம பெத்த பிள்ளைங்களே நம்ம பலி கொடுக்கலாமே, அம்மனுக்கு இன்னும் நன்மை நடக்குமே. இது ஒரு பெரிய மூடநம்பிக்கை. அதனால நம்ம இதிலிருந்து, இந்த கொடூரத்திலிருந்து உடனே வெளியே வரணும். சில மூட நம்பிக்கை சிலரு சாப்பிடுறதுக்கு வச்சிருக்காங்க. இங்கே ராதானா சுவாமி
ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கேட்பாரு, ஒரு பூஜாரியை கேட்பாரு, எப்படி இவ்வளோ நன்மையான ஒரு நாட்டில் ஓபனா பலி செய்யறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பூஜாரி சொல்றாரு, உங்க நாட்டுல மாம்சம் வந்து பேக்ல வருது, பேக்கேஜ்ல. பாரத நாட்டுல ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஒரு உயிரை கொன்றும் பொழுது அது எவ்வளவு தவிக்குது, எவ்வளவு கஷ்டப்படுது கண்ணால பார்த்து அப்படியாவது விட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்வாரு. அதை பார்த்து கூட சாப்பிடுறாங்க. அப்போ நம்ம மனிதனா அசுரர் லட்சணங்களோட இருக்கிறோமா? அதனால அந்த ராட்சச தன்மையிலிருந்து வெளியே வரணும். இன்னொரு சின்ன கதை மூலமா கூட இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஆடு வெட்டும் பொழுது அந்த ஆடு சிரிக்குதா? அந்த வெற்றவருக்கு ஆச்சரியமா இருக்கா, எப்படி இது சிரிக்குது அப்படின்னு, ஏன் சிரிக்கிறே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆடு சொல்லுது, ஒரு பிறவில இப்படிதான் நான் ஆடுகளை வெட்டி வெட்டி இருக்கிறதால இப்போ ஆடா வந்திருக்கேன், உன்னால வெட்டப்பட போறேன். நம்ம வாழ்க்கை கூட அவ்வளவுதான். எதை செய்தோமோ அதையே அனுபவிக்க வேண்டியது இருக்கும். யூனிவர்ஸ்ல யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. ஒரு ராமர் அப்பாவுக்கே எக்ஸம்ஷன் இல்ல. தசரதனுக்கு புத்திர சோகத்தை கொடுத்தாரு, புத்திர சோகத்தை அனுபவிச்சிருக்காரு. யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். இது மூட நம்பிக்கைகள், மூட பலி. பல்லி பார்த்தா கூட நல்லதா கெட்டதா எத போனா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயத்துல விழுந்துடணும். ஜீவங்களை காப்பாத்தணும், முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தணும். முடியலைய அட்லீஸ்ட் நியூட்ரல்ல இருக்கலாம். அதுக்கு எந்த விதமான துன்பம் கொடுக்காம இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா, இங்கே சடங்குகள், கர்ம காண்டங்கள் அப்படின்னு சொல்றோம், நிறைய செய்யறோம். முக்கியமா இறந்து போறவர்களுக்கு பிண்டம் வைக்கிறது, அந்த சடங்குகள் செய்யறது எதற்கு வச்சிருக்காங்க பழைய காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மா சாந்தி அப்படின்னு சொல்றோம். ஆன்மா திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆன்மா என்ற வேர்டு நம்மளுக்கு பதியணும் சொல்லிதான் அந்த சாங்கியம் வச்சிருக்காங்க. அதுவே தவிர்த்து நம்ம இங்க செய்யறது எதுவும் அவங்களுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா, அவங்க பிறந்தி இந்த பூமி மேலேயே இருப்பாங்க. நம்மளே சொல்றோம், எங்க தாத்தா பிறந்திருக்காங்க, என் பாட்டி பிறந்திருக்காங்க எங்க வீட்டுல சொல்லுவோம். அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்களா, இங்கே இருக்கிறாங்களா? நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. நம்ம கூடயே இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பிண்டம் வைக்கிறோம், சாங்கியம் செய்யறோம். செஞ்சது கூட போகாது, அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கபீர் கிணறுல, அந்த ஊர் கிணறுன்னு சொல்லுவோம், பெருசா இருக்கும், அந்த கிணறுல இருந்து தண்ணீர் சீர்த்து கீழே கொட்டுறாரு, ஊத்துறாரு. ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க, ஏப்பா கஷ்டப்பட்டு சீர்த்து தண்ணி கீழே ஊத்துறியே, வேஸ்டா ஊத்துறியே அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, நான் இங்கே ஊத்துன தண்ணி 150 கிலோமீட்டர் பிறகு இருக்கிற என்னுடைய அக்கா பையன் அவருடைய நிலத்துக்கு போகும் அப்படின்னாரு. ஊர் மக்கள் சிரிச்சிருக்காங்க. அது எப்படி போகும், நீங்க இங்கே ஊத்துன தண்ணி அங்கே அப்படின்னாக்கா, கபீர் சொல்றாரு, நீங்க இங்கே வச்ச பிண்டம் மேலே
இருக்கிறவங்களுக்கு போகும்னு நினைக்கும் பொழுது இங்கே பூமி மேலேயே இருக்கிற கொஞ்சம் தூரத்துல இருக்கிற நிலத்துக்கு போகாதா அப்படின்னு கேட்பாரு. பிராக்டிக்கல்லா காட்டி கொடுக்குறாரு. அதனால நம்ம செஞ்சது எதுவுமே அவங்களுக்கு போகாது. பயம், செய்யலன்னா ஏதாச்சும் நடக்குமா, ஏதோ ஒண்ணு வருமா, எல்லாமே நம்ம நம்பினதுதான் நம்ம கொண்டு வரமே தவிர எதுவுமே நடக்காது. கடவுள் வில்லனா, அவரு அப்படிப்பட்டவரா? கோபம் வரும், நம்மள சாபம் கொடுப்பாரு, ஏதோ செய்வாரு. கடவுள் என்பவர், யூனிவர்ஸ் என்பது அன்புள்ளது, கருணையோட இருக்கிறது, தயையோட இருக்கிறது. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் செய்யறோம், எவ்வளோ தவறுகள் செய்யறோம். ஆனா தயையோட மன்னிச்சுட்டு நமக்குள்ள அந்த ஞானம் பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரே தவிர நம்மள மேல பழி வாங்கணும், என்ன கும்பல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற நினைப்பு மனிதனுடைய தவறான நினைப்பு. கடவுளுடைய தன்மைய நம்ம தான் பண்ணி கொடுக்கிறோம். கடவுளுக்கு அந்த லட்சணங்களே கிடையாது. நம்ம மாதிரி அவரும் யோசிப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். இப்போ பசங்க நம்ம பாராட்டலன்னா அவங்கள கொலை பண்ணுவோமா, அவங்கள திட்டுவோமா, ஏதாச்சும் அவங்களுக்கு கெடுதல் செய்யறோமா? பசங்க எனக்கு பூஜை பண்ணணும், என்னை பாராட்டணும், எனக்கு பிரசாதம் வைக்கணும், செய்யலன்னா அம்மா அப்பா எங்க மேல பழி வாங்குவாங்க, சாபம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போமா? கிடையாது. அதே போல எப்படி நம்ம பசங்களை பற்றிய அன்போட இருக்கிறோமோ, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சர்வீஸ் செய்யறோம், வளர்க்குறோம். இதே நம்மளே இப்படி இருந்தா கடவுள் எப்படி இருப்பாரு? அவருடைய சிருஷ்டில இருக்கிற நம்ம மேல பழி வாங்குவாரா? இதெல்லாம் நம்மளுடைய அறியாமலத்தனம். அதனால சடங்குகள் நம்ம வச்சுக்கினதுதான், அனைத்தும் நம்ம உருவாக்கினதுதான். கடவுள் எந்த ரூல்ஸ் வைக்கல. கடவுளுடைய ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் பண்ணுங்க, ஆன்ம ஞானம் பெற்றுக்கொண்டு இருங்க, யஜ்னங்கள் செய்யுங்க, சேவை பண்ணுங்க. அனைத்தும் தெய்வ ஸ்வரூபமே, அனைத்தும் ஒண்ணுதான் என்றதுதான் கடவுள் ரூல்ஸ். வேற எதுவும் இல்லை. இங்க சொல்றாரு ஒரு அற்புதமான ஸ்லோகம். எனக்கு அஷ்டதள புஷ்பம், எனக்கு பூ கொடுங்க, என்ன பூ அப்படின்னு சொல்றாரு. அவர் படைத்த இந்த சிருஷ்டில இருக்கிற பூ பிரிச்சுட்டு கடவுளுக்கே கொடுக்கிறோம், அது கேட்கல அவரு. அஹிம்சா பிரதமா புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயா புஷ்பம், சாந்த புஷ்பம், க்ஷமா புஷ்பம், தப்பம், தியானம், சத்தியம். இவற்றை எனக்கு பூவாக கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அஹிம்சை, அஹிம்சா பிரதமா புஷ்பம், அஹிம்சை என்ற புஷ்பத்தை முதல் பூவாக எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் நமக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. புஷ்பம் இந்திரிய நிகிரகம், இந்த புலங்கள் 5 புலங்களுடைய கட்டுப்பாட்டு. கண்ணு போன இடத்துக்கு மனம் போகக்கூடாது, மனம் போன இடத்துக்கு மனிதன் போகக்கூடாதுன்னு சொல்லுவாரு மலையாள சுவாமி அவர்கள். தேவையற்றதெல்லாம் பார்க்கும், அது பார்த்தி தேவையற்றதெல்லாம் எனக்கு வேண்டும்னு கேட்கும், தேவையற்றது கேட்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டும்னு நினைப்போம். நம்மளுக்கு புலங்களின் மீது கட்டுப்பாட்டு கிடையாது. பார்க்க கூடாதது பார்த்துட்டே கூட கண்ணு மூட மாட்டோம், கேட்க கூடாதது கேட்டுட்டே கூட காது மூட மாட்டோம், பேசக்கூடாதது பேசிட்டே கூட இது நம்ம கட்டுப்படுத்த மாட்டோம். சாப்பிடுறோம்,
சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டே கூட நம்ம கட்டுப்படுத்த மாட்டோம். அதனால இந்த புலங்களுடைய கட்டுப்பாட்டு எனக்கு ஒரு பூவாக கொடுங்கன்னு கேக்குறாரு. இதுதான் தமமுன்னு சொல்றோம். மூணாவது சர்வபூத தயா அப்படின்னாக்கா அனைத்து ஜீவராசிகளின் மீது பூததைய காட்டணும். அப்படின்னாக்கா அஹிம்சா சொல்லியிருக்கோமே, மறுபடியும் இந்த பாயிண்ட் ஏன் வருதுன்னா, பஞ்சரத்தில கிளிகளை வச்சு நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக அது பந்திச்சு வைக்க கூடாது. அக்வேரியம்ல மீன்களை விட்டு சந்தோஷமா ஏதோ ஒரு கபோர்ட்ல வச்சு அது என்ஜாய் பண்றது இத கூட செய்ய வேண்டாம். நம்மள ஒரு ரூம்ல வச்சு பூட்டி போட்டி சாப்பாடு கொடுக்குறேன், நீ தூங்கிடு, வெளியே வர முடியாத நான் சந்தோஷமாவா இருக்கும். அனைத்தும் பார்க்கணும், சுத்தணும், ஒரு ஃப்ரீடம் வேணும். அதே போல அந்த விலங்குகளுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். ஆக்சசரிஸ்க்காக அவற்றை துன்புறுத்துறது, விதவிதமா நம்ம விட பலவீனமான ஒரு ஜீவன் மேல நம்ம காற்ற ஒரு கடின தத்துவம், இதெல்லாம் விட்டுடணும். இத ஒரு பூவாக எனக்கு கொடுங்க கேக்குறாரு. சாந்த புஷ்பம் அடுத்த அமைதி என்பது எனக்கு ஒரு பூவாக கொடுங்கன்னு கேக்குறாரு. எப்போ நம்ம அமைதியா இருக்கிறோமோ நம்ம வீட்டுல உள்ளவங்க அமைதியா இருப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க அமைதியா இருந்தா நம்மளுடைய தெரு அமைதியா இருக்கும். தெரு அமைதியா இருக்கா நாட்டு அமைதியா இருக்கும். அமைதி என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. சந்தோஷத்தை விட மிக முக்கியமானது. இதுக்கு புத்தர் சொல்வாரு ஒரு வார்த்தை, திட்டுக்கு ஒரு திட்டு சேர்ந்துச்சுன்னா அந்த திட்டுக்கு 100 அக்கா தங்கச்சி பிறந்து வரும்னு சொல்லுவாரு. ஒருத்தர் ஒரு வார்த்தை திட்டாரு, நம்ம 2 திட்டோம், அவரு 4 திட்டுவாங்க, நம்ம 8 திட்டுவோம். எத்தனை அக்கா தங்கச்சி பிறந்து வருது. அதனால சாந்தமா இருக்கணும். எதுவும் கண்டுக்க கூடாது. தேவையற்ற விஷயங்களை கண்டுக்க கூடாது. நம்ம சைலண்டா நம்ம வாழ்க்கை ஹாப்பியா வாழ்ந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தது க்ஷமா புஷ்பம், மன்னிப்பு கொடுக்கறது. ஒரு தப்பு செஞ்ச உடனே நம்ம சாரி மன்னிச்சிருங்கன்னு கேக்குறோம், அது கிடையாது. தப்பு செய்தவர்களையே நாம மன்னிக்கிறது, கேட்கறது ஈஸி, மன்னிப்பு கொடுக்கறது கஷ்டம். அந்த மன்னிப்பு கொடுக்கிற தன்மை தான் ஒரு புஷ்பமாக கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த மன்னிப்பு தன்மை கடவுள் தன்மை, அதை வளர்த்துக்கணும் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா தபஹா அப்படின்னா நம்ம பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டு, உலக நிகழ்வுகள் கொஞ்சம் குறைச்சிட்டு, சாப்பிடுறது தூங்குறது குறைச்சிட்டு, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நம் டைம் ஒதுக்கி வைக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கிறோம் டைம், நமக்கு நாம டைம் கொடுக்கணும். புக்ஸ் படிக்கிறதுக்கு, சஜன சாங்கச்சம், தியானம் செய்வதற்கு, அனைத்தும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தியானம். இங்கே தியானம் அண்ணா அந்தரேந்திரிய நிகிரகம். வெளியா 5 புலங்கள் சொல்லியிருக்கோம், உள்ள ஒரு புலன் இருக்கு, அதுதான் மனம். அதனுடைய கட்டுப்பாட்டு கூட கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் புலங்களுடைய கட்டுப்பாட்டு தமமும், அடுத்த அந்தரேந்திரியம் மனதுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும், இது செமமும் சொல்லுவாங்க. அனைத்தும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ணில் இருந்து மனது வரைக்கும், காதில் இருந்து மனது வரைக்கும், உள்ளக்கு போன விஷயங்களின் மீது நமக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது. சில போகும், தானா போகும்.
அதுக்கு கூட ஈர்ப்பு இருக்கக்கூடாது, அந்த விஷயங்களோட தொடர்பு இருக்கக்கூடாது. இது சமமும் சொல்றாரு. அடுத்தது சத்தியம். சத்தியத்தோட இருக்கணும்னா ஆன்மா மட்டும்தான் சத்தியம் சாஸ்வதம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு இருக்கணும். இதுதான் எனக்கு கொடுங்கன்னு கடவுள் கேட்கிறாரு. எந்த சடங்குகள் அவர் கேட்கல, எந்த பூஜை பண்ணுங்கன்னு கூட அவர் கேட்கல. இவற்றை தான் எனக்கு கொடுங்க, இந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு கேட்கிறாரு. தியானம் செய்தால் அனைத்தும் நன்மைகளே. தியானம் செய்யலன்னா நம்மளுக்கு அனைத்தும் பிரச்சனைகளே. அடுத்து பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கலன்னா நல்லது கிடையாது. இதுல கூட என்ன சொல்லியிருக்காங்க, உலகத்துல யாருக்கும் பொட்டு இருக்காது, இந்தியன்ஸ்க்கு மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகான்கள் தியானத்தில் நம்மளுடைய எனர்ஜி அட்லீஸ்ட் ஆக்னா சக்கரத்தில வச்சு அந்த ஞானத்தோட வாழ்க்கை வாழும் பொழுது இந்த கர்ம சக்கரத்தில் ஜென்ம சக்கரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, முக்தி நிலையில் இருக்கலாம் சொல்றதுக்கு பொட்டு வச்சிருக்காங்க. நமக்கு பொட்டு இங்கே இருக்குது, ஆனா நம்மளுடைய நிலை மூலாதாரத்துல இருக்குது. ஆனா ஆக்னா சக்கரத்துல நம்மளுடைய எனர்ஜி லெவல் இருக்கணும். அதே போல இங்கே சாம்பல் சாம்பல் சாமிக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. என்னுடைய தலையெழுத்து கர்மங்கள் அனைத்தும் சாம்பல் ஆக்கிட்டேன்றதுக்கு தான் அந்த விஷயத்த காட்டுறாங்க. அதனால ஒண்ணு செய்யும் பொழுது அதுல இருக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கடைப்பிடிக்க முடியும். அவற்றை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கலர்ஸ், இந்த கலர் துணி போட்டா நல்லது, அந்த கலர் துணி போட்டா நல்லது, காவி வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய 6 கலர் இருக்கணும். சாதுர்வண்யமயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசான்னு சொல்லுவாரு. அப்போ நம்மளுடைய 6 நம்மளுடைய செயல் பொருத்தி நம்மளுடைய குணத்தை பொருத்தி 6 கலர் இருக்கும். அந்த 6 கலர் பொறுத்து நம்ம என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம போற வஸ்திரங்கள் துணி பொறுத்து நம்மள கெஸ் பண்ண முடியாது. காவி வஸ்திரம் போடலாம் உடலுக்கு, ஆனா 6 காவி கலர் இருக்காது. காவி கலர் என்ன சந்நியாசம், எதோட பந்தம் தொடர்பு இல்ல, அட்டாச்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சமயக் பிளஸ் நியாசம் சந்நியாசம். எதை விட்டடணுமோ அவற்றை விட்டு இருக்கிறது தான் சந்நியாசம். அவங்க உள்ள எதுவும் விட்டு இருக்க மாட்டாங்க, வெளியே மட்டும் காவி வஸ்திரம் போடுவாங்க, சிலர் ஒயிட் போடுவாங்க, எல்லோ போடுவாங்க, பிளாக் போடுவாங்க. எதை போட்டா பிரயோஜனம் இல்ல, உள்ள இருக்கிறது சரியா இருக்கணும். அதனால பார்த்தோம்னா கடவுள் போட்டோ பேக் சைடு கோல்டன் கலர் இருக்கும், அந்த தெய்வத்தன்மைன்னு அர்த்தம். அது துணியால வராது, நம்மளுடைய நிலையால வரும். இங்கே நம்ம பழக்கங்கள் பற்றி கூட ஒரு சின்ன கதைகள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கினி நம்ம செஷன் கரெக்டா முடிச்சுக்கலாம். ஒரு ராஜா இருக்காரு, நிறைய பூனைகள் வளர்த்திருப்பாரு அவரு. பெட்டு கேட்ஸ், பெட் டாக் மாதிரி பெட் கேட்ஸ் இருக்கும். அவற்றை வளர்க்கும் பொழுது ஒரு சமயத்துல அவருடைய மகனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்றாங்க ராஜ்யத்துல. இந்த பூனைகளுடைய கலாட்டா ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அப்படி இப்படி அது போகும், கத்தும், விளையாடும், சாப்பிடும். இப்படி இருக்கும் பொழுது கூட வச்சு ஒவ்வொரு பூனைக்கு ஒவ்வொரு கூட வச்சுட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த கலாட்டா இல்லாமலே அடுத்தடுத்த அந்த வம்சத்துல பூனை வளர்க்கலன்னா கூட பூனையை வாங்கி
கூட வச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வந்து அப்படி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மூடாச்சாரமா கொண்டு வரோம். ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கூட சயின்ஸே இருக்காது. இன்னொரு சின்ன விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல பசங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய மரம் இருக்கும். அங்கே விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது அந்த மரத்து மேல ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அந்த சமயத்துல அது ஒரு பசங்களை கொண்டு போய் தின்றி சாப்பிட விடும் பொழுது அந்த கிராம மக்கள் ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு கிட்ட யாரும் எப்பவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருடங்கள் கணக்கான வருடங்கள் பிறகு கூட அதே ரூல் இருக்குது. ஆனா அந்த பாம்பு எப்பவுமே சத்து போய் இருக்குது. அதனால எப்போ எந்த விஷயத்த கூட எந்த அளவுக்கு நம்பலாம், அது ஆச்சாரமா மூட நம்பிக்கையா சயின்ஸ் இருக்கா, நம்பலாமா வேண்டாமா, எதற்காக வச்சிருக்காங்க, ஏன் அதுல நம்ம மாட்டிக்கினி பயந்து இருக்கிறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கினி அவேர்னஸோட இருக்கணும். நல்ல புக்ஸ் இருக்கு, கண்டிப்பா படிங்க. மகான்கள் எழுதிய புக்ஸ் மட்டுமே படிங்க. ஒரு திருக்குறள் இருக்கு, அதுல இது இருக்காதே. பாமர மக்கள் சொன்னது கேட்க கூடாது, மகான்கள் சொன்னது மட்டுமே கேட்கணும், அவற்றையே கடைபிடிக்கணும். பாமர மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் பயத்தில் இருந்து தான் வருது. மகான்கள் சொன்னது ஞானத்தில் இருந்து வருது, ஞான பேச்சு. அது ஒரு பகவத்கீதை இருக்கு, திருமந்திரம் இருக்கு, சித்தர்கள் மகான்கள் எழுதிய புக்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அனைவரும் அவற்றை படிக்க வேண்டும். எல்லோருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.